Hi friends, welcome to Akka Teaching Max. Exercise 6.4 பார்க்கறதுக்கு முன்னாடி கான்செப்ட் பார்த்தரலாம். Application of a vector to 3 dimension geometry. So இங்க வந்து 3 dimension கொடுத்திருக்காங்க. 3 dimension அப்படினா x, y, z இந்த மூணு இருக்கும். ஓகேவா 2 dimension அப்படினா x, y மட்டும் வச்சு பார்ப்போம். ஸோ இப்போ இங்கே 3 dimension வச்சு பார்க்க போகிறோம். ஸோ இதில் ரெண்டு இது இருக்குது. A point on a straight line and the direction of a straight line are given. ஒரு பாயிண்ட்டும் டைரக்ஷனும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ இதெல்லாம் பார்ப்போம். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதோடைய பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்ப்போம். ஸோ இப்போ பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா என்ன அப்படின்னா அங்கே வந்து ஸ்கேலார் வேல்யூ இருக்கும். ஓகேவா பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா ஸ்கேலார் வேல்யூஸ் அங்கே கண்டிப்பாக இருக்கும். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா ஸ்கேலார் வேல்யூஸ் இருக்காது. சரிங்களா கார்ட்டீசியன் ஃபார்ம்னா உங்களுக்கு தெரியும், யூஸ்வலாக XY வேரியபிள்ஸ் வச்சு நம்ம போடுவோம். சரிங்களா இப்போ பாருங்கள் XY Zன்றது ஒரு 3 டைமென்ஷனு. ஸோ இந்த 3 டைமென்ஷனில் நம்ம ஏன்ற ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஓகேவா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எல்லுன்னு வச்சுக்கலாம். ஸோ ஏன்ற பாயிண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். இது கிவ்வனு. ஓகேவா நம்மளுக்கு கொஷினில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஏன்ற பாயிண்ட் கிவ்வனு அண்டு பேரலல் லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கு எல்லுன்ற லைனுக்கு இந்த பி வெக்டாருன்ற லைன் வந்து பேரலாக இருக்கும். ஸோ இதுவும் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கிவ்வன். கொஷின்லேயே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா இந்த ஈக்குவேஷன் ஆஃப் லைன் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. அப்போது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனும் அதோடைய டைரக்ஷன் இது கொடுத்துட்டு ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணணும். பேராமெட்ரிக் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்லாம் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். ஓகேவா ஸோ இப்போ நான் XYன்ற 3 டைமென்ஷன் ஆக்சிஸில் ஏன்ற பாயிண்ட் மார்க் பண்ணிட்டேன். இதோடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஏ வெக்டார். ஸோ இங்கே OA உடைய பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டாரு. Pன்ற சம் பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். இது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட் நம்ம எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம். இது எனி பாயிண்ட் ஆன் த லைனு. ஸோ இந்த Pன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். இதோடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஆர் வெக்டார். இது பேரலல் லைனு. இதோடைய டைரக்ஷன் வந்து இந்த இதில் இருக்குது. ஸோ இப்போ இதோடைய டைரக்ஷன் இப்படி இருந்துச்சு அப்படின்னா இதோடைய டைரக்ஷனும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா ஸோ இந்த ஈக்குவேஷன் தான் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். சரிங்களா இப்போ இதை எப்படி ஃபைண்ட் பண்ணான்னு பார்ப்போம். ஓபி உடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஆர் வெக்டாரு, ஓஏ உடைய பொசிஷன் வெக்டார் வந்து ஏ வெக்டாரு. ஓகேவா பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா ஒரு ஸ்கேலார் வேல்யூ இருக்கும். அதனால் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது ஏபி இது ஃபுல் லைனு. இந்த ஏபின்றது இந்த பி வெக்டாருக்கு எப்படி இருக்குது, பேரலாக இருக்குது. ஏபி வெக்டாருன்றது பி வெக்டாருக்கு பேரலாக இருக்குது. ஓகேவா பேரலல் அப்படின்னா எப்படி எழுதுவோம் அப்படின்னா இந்த 1 வெக்டார் வந்து ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அதர் வெக்டார் அப்படின்னு எழுதுவோம். ஸோ இந்த 1 வெக்டார் இதுன்னு வச்சுப்போம். ஏதோ ஒன்று எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம இங்கே 1 வெக்டார் ஏபி வெக்டார்னு எடுத்துக்கலாம். இது வந்து எப்படி இருக்குன்னா ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அதர் வெக்டார். அப்போ ஸ்கேலார் மல்டிபிள்ன்றது இங்கே டி இன்டூ பி வெக்டார் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா ஸ்கேலார் மல்டிபிள் இருக்கும். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் அப்படின்னா ஸ்கேலார் மல்டிபிள் இருக்காது. ஓகேவா ஸ்கேலார் வேல்யூ இருக்காது நான் பேராமெட்ரிக் அப்படின்னா. ஸோ இப்போ இங்கே பேராமெட்ரிக் ஃபார்மில் வந்து ஏபி வெக்டார் வந்து டிபி வெக்டார்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஏபி வெக்டார் எப்படி எழுதலாம், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதிக்கலாம். ஓகேவா ஸோ இப்போ இங்கே ஓபினா என்னது ஆர் வெக்டார், ஓஏனா என்னது ஏ வெக்டார். அப்போது அதை எப்படி மாற்றி எழுதிக்கலாம், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார்னு எழுதிக்கலாம். அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் இந்த சைட் போயிடுச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் டிபி வெக்டார். ஸோ அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டிபி வெக்டார்ன்றது பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகேவா ஸோ வெக்டார் ஈக்குவேஷனில் பேராமெட்ரிக் ஃபார்ம் இது. ஓகேவா அதே நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரும் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுவோம். பேரலல் அப்படின்னா என்னது, ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. இது முன்னாடி கான்செப்ட் வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா இப்போ இங்கே ஏ வெக்டாருக்கு பதிலாக என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா ஏபி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஏபி வெக்டார்னா எப்படி எழுதலாம், ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாம். அதோடைய வேல்யூ என்னது, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அப்போ ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு வரும்.
ஓகேவா? பேரலல் அப்படின்னா கிராஸ் ப்ராடக்டில் 0வாக இருக்கும், பர்பண்டிகுலர் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் 0வாக இருக்கும். இதெல்லாம் இந்த கான்செப்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ இங்கே பேரலல் இருக்கனால கிராஸ் ப்ராடக்ட் 0, இங்கே ஏபிக்கு பதிலாக ஏபி கிராஸ் பி வெக்டார்னு இருக்குது. ஸோ ஏபியோடைய வேல்யூ வந்து ஆர் மைனஸ் ஏ கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. அது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். ஸோ இந்த நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் பாருங்கள் ஸ்கேலார் வேல்யூ இருக்கான்னு இல்லை. ஸோ அப்போ ஸ்கேலார் வேல்யூ இல்லை அப்படின்னா நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், ஸ்கேலார் வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா அது பேராமெட்ரிக் ஃபார்ம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்க்க போகிறோம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா இந்த பீன்ற பாயிண்ட்டுக்கு, பீன்றது பாயிண்ட்டு, அப்போ எக்ஸ் ஒய் இசட்ன்ற பாயிண்ட் எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஏன்றதும் பாயிண்ட்டு, அப்போ x1 y1 z1 எடுத்துக்கலாம். இதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டைரக்ஷனு பொசிஷன் வெக்டாரு. ஸோ பி வெக்டாரை இந்த மாதிரி எடுத்துக்கலாம், b1 i கேப் ப்ளஸ் b2 j கேப் ப்ளஸ் b3 k கேப்பு. ஸோ b1 b2 b3 எடுத்திங்கன்னா டினாமினேட்டரில் இங்கே b1 b2 b3 வரும். இங்கே b வெக்டாருக்கு li கேப்பு ப்ளஸ் mj கேப்பு ப்ளஸ் nk கேப்புன்னு எடுத்திங்க அப்படின்னா இந்த ஃபார்மேட்டுக்கு வரும். ரெண்டுமே ஒன்று தான், இருந்தாலும் நான் பிரித்து எழுதியிருக்கேன். ரெண்டுமே ஒன்று தான். கார்ட்டீசியன் ஃபார்ம்னு கேட்டாலும் இது எழுதினாலும் ஓகே தான், இது எழுதினாலும் ஓகே தான். ஓகேவா? ஸோ இப்போ இந்த பி வெக்டாரும் கொடுத்துருவாங்க, ஏ வெக்டாரும் கொடுத்துருவாங்க. இந்த லைனோட ஈக்குவேஷன் நம்மளுக்கு ஃபைண்ட் பண்ண சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பி வெக்டாருக்கு நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஆர் வெக்டார்னா அதுவும் ஒரு பொசிஷன் வெக்டார் தான், அதை எக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஒய் ஜே கேப் ப்ளஸ் இசட் கே கேப்னு எடுத்திருக்கேன். அடுத்தது ஏ வெக்டார்ன்றது ஒரு பொசிஷன் வெக்டார் தான், அதை நான் இப்படி எடுத்திருக்கேன். இப்போது இங்கே ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார்னு போட்டோம்ல. ஸோ இந்த வேல்யூஸ் எல்லாம் கொண்டு போய் இதில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் என்ன இருந்துச்சு, ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு டிபி வெக்டார்னு இருந்துச்சு. ஆர் வெக்டார்னா இங்கே என்னது, எக்ஸ் ஐ கேப்பு ப்ளஸ் ஒய் ஜே கேப்பு ப்ளஸ் இசட் கே கேப்பு மைனஸ் ஏ வெக்டார்னா என்னது, x1 ஐ கேப்பு ப்ளஸ் y1 ஜே கேப்பு ப்ளஸ் z1 கே கேப்பு. ஸோ இது எழுதியாச்சா? அடுத்தது என்ன இருக்குது, டி இன்டூ பி வெக்டார்னா என்னது, b1 ஐ கேப்பு ப்ளஸ் b2 ஜே கேப்பு ப்ளஸ் b3 கே கேப்பு. ஸோ இது ரெண்டுத்துலேருந்து ஐ கேப்பை காமனாக வெளில எடுத்துருங்க. ஐ கேப் காமனாக வெளில எடுத்துட்டிங்க அப்படின்னா எக்ஸ் மைனஸ் x1ன்னு வரும். அதே மாதிரி ஜே கேப் காமனாக வெளில எடுத்துக்கோங்க, y மைனஸ் y1ன்னு வரும். அடுத்தது கே கேப் காமனாக எடுத்தீங்க அப்படின்னா z மைனஸ் z1ன்னு வரும். இங்கே டி b1 ஐ கேப்பு ப்ளஸ் டி b2 ஜே கேப்பு ப்ளஸ் டி b3 கே கேப்பு. ஸோ இங்கே ஐ கேப்பு ஜே கேப் கே கேப் இதோட கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ணிப்போம். ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ கேப் ஜே கேப் கே கேப் மூணுத்தோடைய கோஎஃபிஷியன்ஸையும் ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ இங்கே என்ன இருக்குது, எக்ஸ் மைனஸ் x1 ஈக்குவல் டு b1 டி b1. அடுத்தது இங்கே y மைனஸ் y1 ஈக்குவல் டு டி b2, z மைனஸ் z1 ஈக்குவல் டு டி b3. ஓகேவா? ஈக்குவேட் பண்ணியாச்சா? எப்படி பண்ணுறோன்றது புரியுதா? அடுத்தது டீயை மட்டும் இங்கே வச்சுக்கோங்க, b1 எல்லாம் இந்த சைட் கொண்டு வந்துடுங்க. அதே மாதிரி இங்கே b2வை இந்த சைட் கொண்டு வந்துடுங்க, இங்கே b3. இப்போ எல்லாமே டீக்கு ஈக்குவலாக இருக்கனால 3 ஈக்குவல் பண்ணிக்கலாம். ஈக்குவல் பண்ணிங்கன்னா என்ன வரும், x minus x1 divided by b1, y minus y1 divided by b2, z minus z1 divided by b3ன்னு வரும். மூணுமே tக்கு ஈக்குவல், அதனால மூணுமே ஈக்குவல்னு எழுதியாச்சு. இப்போ இங்கே நம்ம b1 b2 b3ன்னு எடுத்தனால இங்கே இப்படி வருது. LMன்னு எடுத்தோம் அப்படின்னா டினாமினேட்டரில் LMNன்னு வரும். சரிங்களா? எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க, எந்த ஃபார்மேட் வேணாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ வெக்டார் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்மு, வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்மு, இது கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகேவா? இது எப்படி சொல்கிறன்றது புரியுதா? இந்த ஃபார்முலாஸ்லாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சம்ஸ் போடும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இப்போ இது எதுக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, பாயிண்ட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன், ஒரு பாயிண்ட் ஒரு ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கும்போது அண்ட் பேரலல் லைன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணுவோம். சரிங்களா? இதுவே இது செகண்ட் மெத்தட். இப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து 2 கிவன் பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. ஸோ அப்போ அதோடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்கும், கார்ட்டீசியன் ஃபார்ம் எப்படி இருக்கும், அதை தான் இப்போ பார்க்க போகிறோம். ஓகேவா? அங்கே வந்து ஆ பாயிண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்க. ஆ பாயிண்ட்னா ஒரே ஒரு பாயிண்ட்டு. இங்கே 2 கிவன் பாயிண்ட்னா 2 பாயிண்ட் இருக்கும். ஸோ இது ரெண்டுமே கிவன். ஓகேவா? இங்கே பேரலல் லைன் இருக்காது, டைரக்ஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ ஏபின்றது 2 கிவன் பாயிண்ட்டு, அதோடைய பொசிஷன் வெக்டார் ஏ வெக்டார் பி வெக்டாரு, பின்றது ஏதோ ஒரு பாயிண்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனில் நம்ம எடுத்துக்கிறோம்.
சரிங்களா? ஸோ இப்போ இதோடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, பேராமெட்ரிக்னா ஸ்கேலார் வேல்யூ இருக்கும், நான் பேராமெட்ரிக்னா ஸ்கேலார் வேல்யூ இருக்காது. ஸோ இதை ஏற்கனவே சொல்லியிருந்தது தான். இப்போது முன்ன போட்டோம்ல அதே மாதிரியே தான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு போட போகிறோம். இப்போ ஏபி வெக்டர் அப்படின்னா அதை எப்படி எழுதிக்கலாம்? ஏபி வெக்டார்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார்னு எடுத்துக்கலாம். ஓபி வெக்டாருக்கு என்ன இருக்குது? பி வெக்டாரு. மைனஸ் ஓஏ வெக்டாருக்கு என்ன இருக்குது? ஏ வெக்டாரு. அதே மாதிரியே இந்த ஃபுல் இது எடுத்துக்கிட்டிங்களா, பாதி எடுத்துக்கோங்க. ஏபி வெக்டாரு. ஏபி வெக்டார்னா எப்படி எடுத்துக்கலாம்? ஓபி வெக்டாரு மைனஸ் ஓஏ வெக்டாருன்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஓபினா என்னது? ஆர் வெக்டாரு. மைனஸ் ஓஏன்னு என்னது? ஏ வெக்டாரு. ஓகேவா? இது எப்படி போடுறோன்றது புரியுதா? ஸோ அங்கே என்ன கான்செப்ட் யூஸ் பண்ணோம் அப்படின்னா, ஏபி வெக்டார் வந்து பேரலல் டு பி வெக்டார். பி வெக்டார்ன்ற பேரலல் லைன் இருந்தனால பேரலல் டு பி வெக்டார்னு எடுத்துக்கிட்டோம். இங்கே எல்லாமே எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒரே லைன்லேயே இருக்குது. ஒரே லைன்லேயே இருக்கனால ஏபி வெக்டார் வந்து கோலினியர். ஸோ கோலினியர் அப்படின்னா எல்லாமே ஒரே லைன்லேயே இருக்குது. சரிங்களா? ஏபி வெக்டாரு ஃபுல் இது ஏபி வெக்டார், இந்த ஃபுல் இது எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ எல்லாமே கொலினியராக இருக்கனால அதை எப்படி எழுதுக்கலாம் அப்படின்னா, ஒன் வெக்டார் வந்து ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அனதர் அப்படின்னா ஏபி வெக்டார் வந்து ஸ்கேலார் மல்டிபிள்னா டி இன்டூ ஏபி வெக்டார். இங்கே வந்து நம்ம புக்கில் டி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க, அதனால் நம்ம டி தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கொலினியர் அப்படின்னா எல்லாமே ஒரே லைன்லேயே இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பாருங்கள். ஏபி வெக்டார் ஈக்குவல் டு டி இன்டூ ஏபி வெக்டாரா? ஏபி வெக்டார்னா என்னது? ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டாரு. டி இன்டூ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், ஏபி வெக்டாருக்கு. ஓகேவா? நம்ம புக்கில் இருக்க ஃபார்மேட் படி கொண்டு வரோம். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஈக்குவல் டு இந்த சைடு வந்துச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் டி இன்டூ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம். பேராமெட்ரிக் ஃபார்ம்னா ஸ்கேலார் வேல்யூ நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த லைன் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னது? இங்கே நம்ம யூஸ் பண்ணுற ட்ரீன்றது ரியல் நம்பர்ஸாக இருக்கும். ஸோ நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா என்னதுன்னு பாருங்கள். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா அங்கே வந்து பேரலல்ன்றனால ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் வந்து ஈக்குவல் டு 0ன்னு வந்தோம். இங்கே கொலினியர் கான்செப்ட் யூஸ் பண்ணுறோம். கொலினியர் கான்செப்ட்னாலும் 0 தான். அப்போ ஏபி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும். ஸோ அப்போ ஏபி வெக்டார் கிராஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு 0வாக இருந்துச்சுன்னா ஏபி வெக்டாருடைய வேல்யூ என்னது? இங்கே ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். கிராஸ் ஏபி வெக்டார்னா இங்கே என்னது? பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதோடைய வேல்யூ 0வாக இருக்கும் கொலினியரில். ஸோ அப்போ இது இந்த ஃபார்மேட் வந்துருச்சு பாருங்கள் நான் பேராமெட்ரிக் ஃபார்முக்கு. ஸோ கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்செப்ட் தனி, ஃபார்முலா தனி. ஃபுல்லாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணாதீங்க. இது எல்லாமே நம்மளுக்கு புரிஞ்சிக்கிறதுக்காக மட்டும்தான். ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால தான் நான் உங்களுக்கு தனித்தனியாக நடத்துகிறேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. சரிங்களா? ஸோ ரெண்டுத்தையும் போட்டு நான் இதை எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் எதை ஞாபகம் வச்சுக்கணுமோ அதை நான் ஹைலைட் பண்ணி நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டான்னா போதும். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம கார்ட்டீசியன் ஃபார்ம் பார்த்துடலாம். ஏன்றது கிவன் பாயிண்ட்டு, பின்றது கிவன் பாயிண்ட்டு, பின்றது எனி பாயிண்ட் ஆன் அ ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ பாயிண்ட் எல்லாம் நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ பாயிண்ட் எல்லாம் இப்படி தான் எடுக்கணும். பொசிஷன் வெக்டார் எல்லாம் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ ஆர் வெக்டார், ஏ வெக்டார், பி வெக்டார் இதெல்லாம் பொசிஷன் வெக்டார். ஓகேவா? இதை எக்ஸ் ஒய் இசட்டு, x1 y1 z1, இது x2 y2 z2 i j கேப் யூஸ் பண்ணி நான் எழுதியிருக்கேன். ஸோ இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதை எடுத்து நான் எழுதிக்கிறேன். நான் இங்கே எழுதிக்கிட்டேன். ஸோ இப்போ ஆர் வெக்டாருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் ஐ கேப்பு ப்ளஸ் ஒய் ஜே கேப்பு ப்ளஸ் இசட் கே கேப்பு மைனஸ் ஏ வெக்டாருக்கு பதிலாக என்ன இருக்குது? x1 ஐ கேப்பு ப்ளஸ் y1 ஜே கேப்பு ப்ளஸ் z1 கே கேப்பு ஈக்குவல் டு டி இன்டூ பி வெக்டாருக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது? x2 ஐ கேப்பு ப்ளஸ் y2 ஜே கேப்பு ப்ளஸ் z2 கே கேப்பு. ஓகேவா? மைனஸ் ஏ வெக்டார், மைனஸ் ஏ வெக்டாருக்கு பதிலாக என்ன இருக்குது? x1 ஐ கேப்பு ப்ளஸ் y1 ஜே கேப்பு ப்ளஸ் z1 கே கேப்பு. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து ஐ ஜே கேன்னு தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். ஸோ இந்த டி வந்து ரெண்டுத்துக்குமே காமன். ஓகேவா? ஸோ அதனால் ஹோல் ப்ராக்கெட் போட்டுக்கிட்டேன். ஐ கேப்புக்கு ஃபஸ்ட்டு எழுதணும்னா எக்ஸ் மைனஸ் x1 வரும். ப்ளஸ் ஜே கேப்புக்கு எழுதணும் அப்படின்னா ஒய் மைனஸ் y1 ப்ளஸ் கே கேப்புக்கு எழுதணும் அப்படின்னா z மைனஸ் z1. ஸோ அதே மாதிரியே இங்கே டி ஆஃப் இங்கே x2 மைனஸ் x1 வரும் ஐ கேப்புக்கு, y2 மைனஸ் y1 ஜே கேப்புக்கு,
அதே மாதிரியே z2 மைனஸ் z1 கே கேப்க்கு. இப்போ நம்ம ஐஜேகே உடைய கோஎஃபிஷியன்ஸை ஈக்குவேட் பண்ண போகிறோம். ஈக்குவேட்டிங் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஐ கேப், ஜே கேப், கே கேப். இங்கே ஐ கேப்க்கு என்ன இருக்குது? எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 இருக்குது. இங்கே டி இன்ட்டு x2 மைனஸ் x1 இருக்குது. ஓகேவா? டி வந்து எல்லாத்துக்குமே காமன். அதே மாதிரி ஜே கேப்க்கு y மைனஸ் y1 இருக்குது. இங்கே டி இன்ட்டு y2 மைனஸ் y1 இருக்குது. அடுத்தது கே கேப்க்கு z மைனஸ் z1 இருக்குது. இங்கே டி இன்ட்டு z2 மைனஸ் z1 இருக்குது. ஸோ டீயை மட்டும் ஈக்குவலுக்கு இந்த சைடு வச்சுக்கலாம், மற்றதெல்லாம் இங்கே கொண்டு வந்துடலாம். எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 டிவைட் பை x2 மைனஸ் x1 ஈக்குவல் டு டி, y minus y1 divided by y2 minus y1 equal to t. இங்கே z minus z1 divided by z2 minus z1 equal to t. கொண்டு வந்தாச்சா? இப்போ எல்லாமே tக்கு ஈக்குவல்ன்றனால x minus x1 divided by x2 minus x1, y minus y1 divided by y2 minus y1, z minus z1 divided by z2 minus z1 எழுதிக்கிறோம். சாரி, இங்கே z2 minus z1. ஸோ இதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்ட்டீசியன் ஃபார்மு. சரிங்களா? இப்போ பாருங்கள், அதான் இங்கே எழுதியிருப்பேன். ஸோ ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதான். இது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இது, சிங்கிள் பாயிண்ட் கொடுத்துட்டாங்கன்னா அது யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அடுத்தது 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. ஸோ இந்த 2 ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண போகிறோம் வெக்டார் ஃபார்மில். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வந்து ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கிராஸ் எஸ்பி வெக்டாரு. இது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு சி வெக்டார் ப்ளஸ் எஸ்பி வெக்டாரு, சி வெக்டார் ப்ளஸ் டிடி வெக்டாரு. ஸோ இப்போ இதுக்கு பிட்வீனில் இருக்க ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு ஒரு பேரலல் லைன் வரைகிறோம் பி வெக்டார்னு, இதுக்கு ஒரு பேரலல் லைன் வரைகிறோம் டி வெக்டார்னு. ஸோ இந்த பேரலல் லைன்ஸ்க்கு இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிள் நம்ம ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே ஆங்கிள் தான் இங்கேயும். ஓகேவா? அதான் கொடுத்துருப்பாங்க. இதை கொடுத்துட்டு சேம் ஆஸ் தட் ஆஃப் ஆங்கிள் பிட்வீன் பி வெக்டார் அண்டு டி வெக்டார் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுக்கு ஒரு பேரலல் லைன் வரைகிறோம் பி வெக்டார்னு, இதுக்கு ஒரு பேரலல் லைன் வரைகிறோம் டி வெக்டார்னு. ஸோ இதோடைய ஆங்கிள் ஃபைண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதே தான் இதுக்கும் இருக்கும். சரிங்களா? ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ்வலாக என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா cos θ ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டாட் பை மாடலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ மாடலஸ் ஆஃப் பி வெக்டார். இதுதான் யூஸ் பண்ணுவோம். இங்கே மேலே மாடலஸ் இல்லை, பட் இங்கே மாடலஸ் போட்டிருக்காங்க. ஏன்னு பாருங்கள், உங்கள் புக்கில் பாருங்கள், பேஜ் நம்பர் 247ல் அக்யூட் ஆங்கிள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் 2 கிவன் ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ இந்த 2 கிவன் ஸ்ட்ரெயிட் லைனுக்கு பிட்வீனில் இருக்க அக்யூட் ஆங்கிள் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. அக்யூட் ஆங்கிள் அப்படின்னா எப்பயுமே அது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் லை ஆகும். ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் அப்படின்னா நம்ம மாடலஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஆல் பாசிட்டிவ். ஸோ அதனால் இது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் லை ஆகிறனால நம்ம மாடலஸ் யூஸ் பண்ணுவோம். அக்யூட் அப்படின்னு கொடுத்துட்டாலே இங்கே மாடலஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு பிடி இருக்கனால மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் டாட் டி வெக்டார் டிவைட் பை மாடலஸ் ஆஃப் பி வெக்டார் இன்டூ மாடலஸ் ஆஃப் டி வெக்டார் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ மேலே ஏன் மாடலஸ் போடுறோம் அப்படின்னா இங்கே அக்யூட் ஆங்கிள் அப்படின்ற ஒரு வேர்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால தான் இதை யூஸ் பண்ணுறோம். ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைண்ட் பண்ண சொன்னாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும், வெக்டார் ஃபார்மேட் படி. சரிங்களா? இப்போது அந்த 2 லைனும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா டீட்டாவோட வேல்யூ 0வாக இருக்கும். ஸோ டீட்டாவோட வேல்யூ 0வாக இருந்துச்சு அப்படின்னா காஸ் டீட்டா வருமா? காஸ் டீட்டாக்கு பதில் என்னது? 0. காஸ் 0ஓட வேல்யூ 1. ஸோ இது 1 ஆயிடுச்சு அப்படின்னா மாடலஸ் ஆஃப் டி வெக்டார் டாட் இந்த மாதிரி வரும். இது 1 ஆயிடுச்சு அப்படின்னா ஸோ இது இந்த சைட் கொண்டு போயிட்டோம் அப்படின்னா 1 இன்ட்டு இந்த டேர்ம் இது கிடைக்கும். ஸோ அப்போது 2 லைனுமே பேரலாக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி எழுதுவோம். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இப்போ ஏபி வெக்டார் வந்து பேரலல் டு பி வெக்டார் அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? ஒன் வெக்டார் இஸ் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அதர். நான் சொன்னேன்னா அதே தான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க. பேரலாக இருந்துச்சு அப்படின்னா 1 வெக்டார் இஸ் ஸ்கேலார் மல்டிபிள் ஆஃப் அதர். புரியுதா? ஒரு வெக்டார் வந்து அனதர் வெக்டாருக்கு ஸ்கேலார் மல்டிபிளோடு வரும். ஸோ அப்போ இங்கே லாம்டான்றது என்னது? ஸ்கேலாரு. இப்போ 2 லைன் வந்து பர்பண்டிகுலராக இருந்துச்சுன்னா, பேரலாக இருந்துச்சுன்னா கிராஸ் ப்ராடக்ட் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் ஈக்குவல் டு 0. பர்பண்டிகுலர்னா என்னது? இதெல்லாம் பிஃபோர் கான்செப்ட்லேயே பார்த்தோம். பி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ பர்பண்டிகுலர் அப்படின்னா டாட் ப்ராடக்ட் வந்து 0வாக இருக்கும்.
ஸோ இங்கே ஏபிக்கு பதிலாக பிடி இருக்கனால பி வெக்டார் டாட் டி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பாயிண்ட் புரிஞ்சுதான் இந்த 3 பாயிண்ட்டும். ஸோ இங்கே கார்ட்டீசியன் ஃபார்முக்கு எழுதியிருக்கேன். இப்போ அங்கே வந்து தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் b vector dot d vector divided by modulus of b vector dot modulus of d vector இந்த மாதிரி யூஸ் பண்ணோம். இங்கேயும் அக்யூட் ஆங்கிள் தான் சொல்லியிருப்பாங்க. அந்த லைன்ஸில் பாருங்கள் 247ல் அக்யூட் ஆங்கிள்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தீட்டா ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த ஃபார்முலா வரும். ஓகேவா? இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படின்னா இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ அந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு தேவையில்லை, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், இல்லை போட்டு காமிக்கணுன்னாலும் ஒன்றும் இல்லை, போட்டு காமிக்கிறேன். ஸோ பி வெக்டார் ஈக்குவல் டு டி வெக்டார் ஈக்குவல் டுன்னு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. b1 i cap ப்ளஸ் b2 j cap ப்ளஸ் b3 k cap. அதே மாதிரி டி வெக்டாருக்கும் நான் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன் ஃபைன் பண்ணுறதுக்கு காஸ் தீட்டா ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார்னு தெரியும். இங்கே அக்யூட்னு சொல்லியிருக்கனால மேலே நம்ம மாடுலஸ் போட்டுக்கிறோம். சரிங்களா? ஸோ ஏன் அக்யூட் ஆங்கிள் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் சொல்கிறேன் அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் எப்பயுமே எல்லா இதுவுமே எப்படி இருக்குன்னா பாசிட்டிவாக இருக்கும். சம்டைம்ஸ் இதை மல்டிப்ளை பண்ணும்போது நெகட்டிவ் வேல்யூ வந்துச்சு அப்படின்னா மாடுலஸ் போட்டோம் அப்படின்னா அது பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அதனால தான் நம்ம இங்கே மாடுலஸ் போடுறோம். சரிங்களா? இங்கே நம்ம ஏபிக்கு பதிலாக பிடி இருக்குது. ஸோ அப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் டி வெக்டார். ஸோ இப்போது ஐ டாட் ஐ அதோடைய வேல்யூ தான் 1, ஜே டாட் ஜே அதோடைய வேல்யூ தான் 1, கே டாட் கே அதோடைய வேல்யூ தான் 1. ஸோ மற்ற எது கூடயும் நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ண மாட்டோம். அப்போது இங்கே மாடுலஸ் ஆஃப் b1 இன்டூ d1 வரும், ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் b2 இன்டூ d2 வரும், ப்ளஸ் b3 இன்டூ d3 வரும். ஸோ டாட் ப்ராடக்ட் அப்படின்னா ஐனா ஐ தான், ஜேனா ஜே, கேனா கே, இது கூட மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணுவோம். த ஹோல் டிவைடட் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இன்டூ மாடுலஸ் ஆஃப் பி வெக்டார்னு இருக்கா. ஸோ இப்போ இதுக்கு மாடுலஸ் எடுத்தோம் அப்படின்னா ரூட் ஆஃப் b1 ஸ்கொயர் ப்ளஸ் b2 ஸ்கொயர் ப்ளஸ் b3 ஸ்கொயர்னு வரும். அதே மாதிரி இங்கே d1 ஸ்கொயர் ப்ளஸ் g2 ஸ்கொயர் ப்ளஸ் g3 ஸ்கொயர்னு வரும். ஸோ அப்போ இந்த காசை இந்த சைட் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா காஸ் இன்வர்ஸ் ஆஃப் இந்த டேர்ம் அப்படின்னு வரும். ஸோ அதுதான் இங்கே எழுதியிருப்பேன். ஓகேவா? இது எப்படி எழுதுறோன்றது புரியுதா? ஓகே. இப்போது இது வந்து லைன்ஸ், ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஈக்குவேஷன். சரிங்களா? இப்போ அடுத்தது பாருங்கள், இதுக்கு ஒரு ரிமார்க் கொடுத்துருக்காங்க. எப்படி வெக்டார் ஃபார்முக்கு ரிமார்க் கொடுத்தாங்களோ அதே மாதிரி கார்ட்டீசியன் ஃபார்முக்கு ரிமார்க் கொடுத்துருக்காங்க. 2 லைன் இருக்குது, அதோடைய டேரக்ஷனும் கொடுத்துருக்காங்க. என்னன்னா 2 லைனுக்கும் b1 b2 b3ன்ற டேரக்ஷனு, அதே மாதிரி d1 d2 d3ன்ற டேரக்ஷன் 2 லைனுக்கும். ஸோ இது ரெண்டும் பேரலாக இருந்துச்சு அப்படின்னா அதை இப்படி எழுதுவோம். b1 டிவைட் பை d1 b2 டிவைட் பை d2 ஈக்குவல் டு b3 டிவைட் பை d3. அடுத்தது இந்த 2 லைனும் பர்பண்டிகுலராக இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். b1 d1 ப்ளஸ் b2 d2 ப்ளஸ் b3 d3 ஈக்குவல் டு 0. ஸோ பேரலல் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டு, பர்பண்டிகுலர் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டு. இஃப் த டைரக்ஷன் ஆஃப் 2 கிவன் ஸ்ட்ரெயிட் லைன் ஆர், ஸோ இப்போது இதோடைய டைரக்ஷன் வந்து இந்த மாதிரி இருந்துச்சு, 2 ஸ்ட்ரெயிட் லைனுடைய டேரக்ஷன். இப்போ இங்கே மாற்றிருக்காங்க பாருங்கள், 2 ஸ்ட்ரெயிட் லைனோட டேரக்ஷன் வந்து L1 M1 N1னும் L2 M2 N2ன்னு இருக்குது. இதுக்கு இன் பிட்வீனில் இருக்க ஆங்கிள் ஃபைன் பண்ண சொன்னாங்க அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலானா இதான், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இதெல்லாம் என்னதுன்னு புரிஞ்சுதா? ஸோ இந்த கான்செப்ட் தான். இது புரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் சம் ஈஸியாக போட்டலாம். ஓகேவா? ஸோ ஃபார்முலா மட்டும் நீங்கள் தனியாக எழுதி வச்சுக்கோங்க, அதுவே உங்களுக்கு போதும்.